ஓ பாருன்னு தான் கத்துற, ஆனா பாரு கத்துறதுல கருத்து இருக்குல்ல. எது பாரு கத்துறதுல கருத்து இருக்கா? அவன் எதிரில் ஒன்று பெருத்து இருக்குல்ல, அது என்ன சொல்லுது? திவ்யா சும்மா கத்திட்டே இருக்கு, பிஆர் டீம் வச்சிருக்குது. ஆனால் எனக்குலாம் எந்த பிஆர் டீம் இருந்துச்சு அப்படின்னு கேட்குது. இந்த காம வெறி பிடிச்சது அந்த கலை மூஞ்ச நக்கிடுச்சா என்னன்னு தெரியல. மீசா தாடியெல்லாம் ஒரு சைடு மட்டும் காணும். அந்த நாய் நக்கின மூஞ்சி கருத்து சொல்றன்ற பேர்ல பாரு கத்துனா கருத்து இருக்குமா? ஒருவேளை பாரு கத்தும் போது வாயை பக்கத்துல இருந்து பார்த்துருப்பாரோ? ஏன்னா அதுதான் எனக்கு தெரிஞ்சு பீடி அடிச்சு கருத்த மாதிரி கருத்து இருக்கும். கத்தும் போதெல்லாம் எந்த கருத்தும் இருக்காதேப்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் பிளாஸ்மா முன்னாடி உட்காந்து பேசும்போது இன்னும் கலைகிட்டையும் துஷார்கிட்டையும் சேர்த்து காஜி வேலையை காட்டுறாரு பாருங்க. என்ன கலை இப்படி அமுக்குனா ஓகே தானே? ஒரு கை கலை மேலே இன்னொரு கை துஷார் மேலே இப்படி தான் உட்காந்து நோண்டிட்டு இருந்துச்சு. நான் துஷார் தான் அல்டிமேட். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. கலை போய் போகிக்கு நீங்கள் என்ன தயாரிப்பீங்கன்னு பேசிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் நீ வெளியே இன்டர்வியூ கொடுக்குறத எரிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம தர்பீஸ் சொல்லுது. அதுக்கு அரோராவே செம கவுண்டர் கொடுத்தாங்க. என்னன்னு பாருங்க. உன்னை நீயே எரிச்சுக்கோன்னு சொல்லுது. ஏற்கனவே எரிஞ்ச மாதிரி தான் இருக்கு, அது ஒரு விஷயம். அரோரா வெரி ஹியூமரஸ் கேர்ள். நாட்டு மாடு நிறைய வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. சபரிக்கு நாட்டு மாடு வாங்க ஆசையா இருக்கான். அதை சொன்னோடனே ஒரு எரும் மாடு எப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கு பாருங்க. இந்த போட்டோஸில் கொடுக்கணும் ஒரு ஆசை இருக்கு. ஏய் என்ன வெக்கப்படுற அப்சரா? சபரி மேலே அவனுக்கு ஒரு கண்ணா? இருக்கட்டும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் எல்லாரும் கானா வேணுத்தான் என்ன ரொம்ப சிரிக்க வச்சாருன்னு சொல்லும்போது அவர் வந்து அந்த எல்லா பெருமைக்கும் காரணம் வாட்டர் மேலன் தான். அவரை வச்சு தான் நான் செஞ்சு நிறைய காமெடி பண்ணேன், அதுதான் பெரிய ஹிட் ஆச்சு. அதனால் எல்லா புகழும் அவரை தான் போய் சேரும்னு சொல்லும்போது ஏன்னு சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் தர்பீஸ் அல்டிமேட்டாக சீரியஸாக பேசுகிறன்ற பேரில் ஒரு காமெடி பண்ணியிருக்கு பாருங்க. ரஜன் சொல்கிறாரு கவுண்டமணி செந்தில் 2 பேரும் ஒன்றா இருந்ததால் தான் செமையாக ஹிட் ஆச்சு. அதேமாதிரி உங்கள் 2 பேர் காம்போ நிறைய ஹிட் ஆகணும், படங்கள்லாம் சேர்ந்து பண்ணணும்னு சொன்ன உடனே அது என்ன சொல்லிச்சு கேளுங்க. கேவலமாக பேசி கலாய்ச்சி அப்படியே ஃபேமஸ் ஆன ஒருத்தர் உள்ளே வரும்போது எல்லாம் ஏன்னு கத்தும் போது இவர் என்ன நினச்சிக்கிறாரு? ஹீரோவுக்கு கத்துற மாதிரி கத்துறாங்கன்னு நினச்சிக்கிட்டாரு. இதை குறை சொல்லி ஒரு குத்தமும் இல்லைங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் கத்துதுங்க பாருங்க ஒரு கூட்டம். அதுங்களை தான் சொல்லணும். ஹீரோ வந்தால் கத்துற கூட்டம், ஹீரோயின் வந்தால் கத்துற கூட்டத்துக்கு நடுவில் இந்த மாதிரி ஈத்தரைக்கும் கத்துறதுனால 4 வாட்டர் மெலனை முழுசாக முழுங்கின மாதிரி தொந்தி இருந்தாலும் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு தெரியுது பாருங்க. அந்த கான்ஃபிடென்ஸை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். டேய் என்னடா மறுபடியும் சேர்ந்துட்டீங்க? சரி இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே 2 பேர் 3 பேர் ஆகிடாமல் பார்த்துங்கப்பா. என்னையும் சிரிக்க வைத்த நபர் கானா வினோத். பிக் பாஸே வந்து என்னையும் சிரிக்க வச்சது நீங்கள் தான். அதுவும் இந்த 9 சீசனில் முதல்ல நான் சிரிச்சதுன்னா அது உங்களால் தான் அப்படின்னு சொல்லி பிக் பாஸும் கானா வினோத்தை பயங்கரமாக பெருமைப்படுத்தினேன். எனக்கு தெரிஞ்ச அந்த தாய்லாந்து ஜோக்கில் பயங்கரமாக சிரிச்சாரு. அதுக்கு முன்னாடி எப்போன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் போய் கானா வினோத் பெருந்தன்மையாக அவர் பிடிச்சி கட்டி பிடிக்கிறாரு. ஆனால் அவர் கட்டி பிடிக்கவே இல்லை, அப்படியே கையை பிடிச்சி தள்ளுற மாதிரி தான் நின்றுட்டு இருக்காரு. பார்த்தீங்களா வருங்கால ஹீரோவோட வைத்த. வெளியே போனால் பிக் பாஸ் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு குண்டானோட கவுத்து விட்டார் போல. உள்ள ஒரு 2 செகண்ட் அதே மாதிரி நின்னா 2 பட்டன் பிச்சுக்கிட்டு போயிடும். இப்போ தர்பீஸ் டர்னு ஒரு